வணக்கம். சாதா ப்ளவுஸ் கட் பண்ண பாருங்கள் மை ஃப்ரெண்ட்ஸ். 2 வீடு வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணேன். ஃபஸ்ட்டு லைனிங், அப்புறம் ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து உங்களுக்கு சாதா ப்ளவுஸ் கட் பண்ண மார்க் இப்படி பண்ணணும். கட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். இது வந்து அலோ ப்ளவுஸுங்க. நான் இப்படி தான் எனக்கு வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன். இப்படி தான் நான் கற்றுக்கிட்ட வந்து படிக்க தெரியாதவங்க கூட பாருங்கள், மெஷர்மெண்ட் இல்லாமல் நீங்கள் ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணலாம். அலை ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணலாம். வந்து உங்கள் டேப்பு, இன்ச்சு டேப்லாம் தேவையில்லை, ஸ்கேல் தேவையில்லை, ப்ளவுஸ் மட்டும்தான் போதும். சும்மா கிராமத்தில் இருக்கிறவங்க, படி தெரியாத இருக்கிறவங்க இது மாதிரி கற்றுக்கலாங்க. ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதா ப்ளவுஸாக நான் கட் பண்ணுறேன், லைனிங் கிடையாது. பாருங்கள், இங்கே வந்து மடிக்க வந்து நம்ம விட்டுக்கணும். மடிக்கிறதில்ல, ஃபோல்டு பண்ணி எம்மிங் பண்ணுறது. அதான் உங்களுக்கு படிக்க தெரியாதவங்க வந்து இன்ச்சு கணக்கெலாம் நம்ம சொல்லணும். அப்படியே சொல்கிறோம் பாருங்கள். எப்படி நம்ம விரல் பாருங்கள், இந்த ஆள்காட்டி விரல் பாருங்கள், அந்த கோடு பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டேப்பு தேவையில்லை, இப்படி வச்சு பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் இப்படி வச்சா சரியாக இருக்கும். இங்கே மார்க் பண்ணிங்க. அப்புறம் மேலே இங்கே வந்து இந்த தையல் இருக்குது, இந்த தையல் இருக்குது கையில் ஜாயிண்ட்டு, இதுக்கு இங்கேயாண்ட நம்ம மார்க் பண்ணணும். சும்மா நம்ம தையல் போடுற அளவுக்கு தாங்க. நீங்கள் பார்த்துங்க எவ்வளோ தையல் போடணும்னு சொல்லிட்டு. அப்புறம் மேலே இங்கே வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகும். இதில் வந்து இப்படி மார்க் பண்ணுங்க. இங்கே தான் மார்க் பண்ணணும். வெளிப்பக்கம் தான், உள் பக்கம் கிடையாது. இங்கே பண்ணணும். இப்போ இங்கே பண்ண தேவையில்லை, ஏன்னா இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்கோம். இந்த லைன் போட்டுக்கலாம் தான். இங்கே நம்ம மார்க் பண்ண தேவையில்லை, இங்கே பண்ணால் போதும். இது இப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க. இது கைக்கு கட் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நீங்கள் அப்படியே சும்மா இப்படி பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வராது, பழகிட்டால் போகப்போ வந்துடும். சும்மா இப்படி ஒரு கோடு போட்டு வந்துடுங்க. ஸ்கேல் இல்லாமல், டேப் இல்லாமல், ஸ்கேலு டேப் இல்லாமல் வீடியோ தான் கட் பண்ணுறேன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த மார்க் வச்சு பண்ணிக்கணுங்க. அவ்வளோதான். கை கட் பண்ண போகிறேன் பாருங்கள். இந்த மார்க்கு இங்கேண்ட கட் பண்ண கூட தப்பு இல்லைங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பண்ணிட்டா தான் தப்பாயிடும், கம்மியாயிடும். புரியுதா உங்களுக்கு? நான் லைனு கொஞ்சம் விட்டு தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏன் மார்க் லைனில் பண்ணலன்னு நீங்கள் உங்களுக்கு டவுட் வரலாம். நான் கொஞ்சம் சும்மா லைட்டாக எனக்கு தைக்க வரும்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணால் கொஞ்சம் இப்படி விட்டு பண்ணுங்கள். இன்னும் லைனில் கூட பண்ணிடலாம், இங்கேயான பண்ணிடாதீங்க. இங்கே பண்ணால் கூட பரவாயில்ல, நம்ம இது பண்ணிக்கலாம். இங்கே பண்ணால் துணி ப்ளவுஸாக கம்மியாகிடும் உங்களுக்கு வந்து. அதான் முடிஞ்சு போச்சுங்க. இது வந்து நம்ம தைக்கும் போது நான் தைக்கும் போது காட்டுறேன். இந்த துணி வந்து இங்கே கட் ஆகிடும் உள்ளது. இது வந்து இங்கேயான தான், நம்ம வந்து இங்கே தான், இதுதான் தையல் போடுற இடம். இங்கே தான் இதுக்கான வேஸ்ட்டு துணி இப்படி வரும். நம்ம வந்து இப்படி தையல் போடணும். இங்கே வந்து நம்மளுக்கு அந்த துணி வந்துடும். இது கட் ஆகிடும் பாருங்கள். தைக்கும் போது காட்டுறவங்களுக்கு இப்படி ஒரு நாள் டாட்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இது மடிக்க எப்படி ஆயிடும். ப்ளவுஸ் இருந்தவங்க கை கட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் ஆழம் இங்கேருந்து இப்படி இது ஆழம் கொஞ்சம் எடுப்பாங்க, அது மாதிரிங்க. இது மாதிரி பண்ணிக்குங்க. இங்கே இந்த இது விட்டுறணும். இங்கே மேலே 2 இருக்குது பார்த்தீங்களா,
இதுதான் பண்ணணும். மேலே 2 பாருங்கள், இதுதான். இப்படி எடுத்துக்கங்க. இப்படி எடுத்துகிட்டு இது விட்டுறணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பாருங்கள், இங்கேருந்து நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போதும், லைட்டாக, இவ்வளோதான் பாருங்கள். இது கைக்கு முடிஞ்சுங்க, கை கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து துணி எப்படி நான் ஃபோல்டு பண்ண காமிச்சிருக்கேங்க, இவ்வளோதாங்க. இப்போ தான் நான் அது மறந்துட்டேன், சாரி, பார்த்துருக்கேன். இதுதான் அப்படி நம்ம வந்து 4ஆக பண்ணணும். எப்பயுமே இந்த கார்னர் பாருங்கள், இந்த இருக்குல்ல, இந்த கார்னர் வந்து இதில் வந்து நம்ம பண்ணிக்கணும் மார்க். இப்படி பண்ணால் சரியாக இருக்கும். 4ஆக இப்படி போட்டிருக்கேன், இப்படி இப்படி போட்டிருக்கேன். நான் இப்படி பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த லைன் பார்த்தியா க்ராஸாக இருக்கா அப்படி பார்த்துக்குவேன். இந்த பக்கம் பார்ப்பேன் எங்கே சரியாக இருக்குன்னு. இது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் இதாக இருக்குது, கட் பண்ணிக்கலாம். இப்படி சில பேர் எப்படி வேணால் மாற்றி போடுவாங்க, நான் இப்படி தான் போடுவேன். இப்படியே போடுங்க. இது பாருங்கள், இந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த துணி கட் பண்ணோமா அது கரெக்டாக போடுங்க. வந்து இப்போது இப்படி